என்னடா இது? வாடா. டேய் அங்க பாருடா தேங்காய் சீனிவாசன. டேய் என்னடா பண்றான் அவன்? தெரியல மாம்ஸ், ஒருவேளை டான்ஸ் ஆடுறானோ. அவங்க ஊர்ல இதான் டான்ஸ் போல இருக்கு. டேய் மச்சான், இந்த ப்ளூ பசங்க சவ்வாலு வவ்வாலு நானுங்களே, பேச்சு மூச்சியே காணோம். மச்சான் அவனுங்க சீரியஸா தான்டா இருக்கிறானுங்க. அவனுங்க சீரியஸா டான்ஸ் கத்துக்க ட்ரை பண்றானுங்க. அனிதா ரத்னத்துல ஆரம்பிச்சு அனிதா சுப்பிரமணியம் வர ஒரு தர விடல. யார பார்த்தாலும் டான்ஸ் கத்து கொடுங்க டான்ஸ் கத்து கொடுங்கன்னு நச்சரிக்கிறானுங்களாமா. அவனுங்க ஆடணும்டா, அப்பதான் அது எவ்வளவு காமெடியா இருக்குன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆனா இந்த சவால் ஒரு விஷயம்டா, ஸ்கூல்ல இப்ப எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு பிரின்சி ரூமுக்கு போறேன், நம்ம தமிழ் சார் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த பக்கம் தமிழையா தப்பாட்ட ஆடிட்டு இருக்காரு. விட்டா நீ ப்ரொஜெக்டரே எல்லாம் படம் விட்டு விடா. பிரியா அந்த கிஷனை கொஞ்சம் கலாய்க்கலாமா? விடுஜானி வேணாம். இந்த ஃபீல் டைமை கொஞ்சம் காமெடி டைமா மாத்தலாம்ல. பார்க்கதான் அவன் பல்ப் மாதிரி இருப்பான், ஆனா நமக்கே பல்ப் கொடுத்துட்டு போயிடுவான். அப்படியா? அதையும் தான் பாப்போம். கொஞ்சம் கூப்பிடு பிரியா, அவன் நான் கூப்பிட்டா எஸ்கேப் ஆயிடுவான். ஓகே கிஷன் இங்க வா இங்க வா. நடையப்பாரு அம்பராயா. பிரியா நீயா கூப்பிட்ட? எஸ் கிஷன், எப்படி இருக்க? இப்படி மெலிஞ்சு போயிட்டியே. ஆமா வந்துரு பிரியா. முடியாது கிஷன். ஏன்? ஏன்னா மைக்கேல் என் நண்பன். நீயா பேசியது என் நண்பே, நீயா பேசியது தீயை வீசியது என் நண்பே, தீயை வீசியது. டேய் உனக்கு என்ன மனசுல ஆட்டோகிராஃப் சேரன்னு நினைப்பா? கண்ணாடி எல்லாம் கழட்டி ஃபீல் பண்ற? நீங்க பேசாதே, உங்களுக்கு எங்களுக்கு சவால் போயிட்டு இருக்கு. ஐயோ, இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரப்படாது, நானும் வரமாட்டேன். அடிங்க. இது என்ன பெரிய டாவன்சி கோடா இல்ல பின் கோடா? கிஷன் கோடு. கொஞ்சம் அடங்குடா. ஷட்டப் யூ ஷட்டர். பிரியா இவா கூட உனக்கு என்ன பேச்சு? வா பிரியா போலாம். முடியாது. ஏன்? ஏன்னா மைக்கேல் என் நண்பன். கலாய்க்கிறியா பிரியா? ஆமா கிஷன், என்னால வர முடியாது. ஏன் வர முடியாது? மறந்துட்டியா பிரியா? எல்லாத்தையும் மறந்துட்டியா பிரியா? எதை மறந்துட்ட? உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் பர்த்டேல எல்லாரும் உனக்கு ஒரு gift கொடுத்தாங்க. நான் ஒரு தங்க குங்குமச்சிமிழ் பிரசன்ட் பண்ணேன். அப்ப நான் சொன்னேனே, ஒன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகா. அப்ப நீ என்ன செஞ்சு? கோடி நட்சத்திரம் கொட்டினா மாதிரி சிரிச்சியே. அதெல்லாம் மறந்துட்டியா பிரியா? குங்குமச்சிமிழு தங்கமா? அப்படியா பிரியா? விட்றா. 10 பைசாக்கு லக்கி பிரைஸ்ல கிழிச்சு விழுந்த 8 பிளாஸ்டிக் குங்குமச்சிமிழ் தெரியாம என் பேக்ல வச்சுட்டு திரிசூல சிவாஜி மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறான். டேய் இப்ப உத வாங்க போற. டான்ஸ் ஆடி சவால்ல ஜெயிக்க முடியாதுன்னு இப்ப சென்டிமெண்டா பேசி பிரியாவை கோக்கலான்னு பாக்குறியா? ஓடி போயிரு. யாருக்கு டான்ஸ் தெரியாதுங்கிறேன்? யார்? எனக்கா? வெயிட். டேய் எங்கடா போறான்? சலங்கை ஒலி கமல் கெட்டப்ல இருக்கான். என்னால ஓரளவுக்கு யோகிக்க முடியுது. என்னடா இது? உம்மா வாட்டர். எது குடிக்கிற? டான்ஸ் வரணும்டா. இதெல்லாம் குடிச்சா டான்ஸ் வராது. அப்புறம் பக்கத்து ரூம்ல போய் பாரு, வரும். பரதம்.
இது மயிலாட்டம். இது ஒயிலாட்டம். இது டப்பாங்குத்து. இது என்ன தெரியுமா? இது நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். நீ கத்துண்டுருவேன். நீங்க தோத்தாங்குழி டீம்னு நாங்க சீக்கிரம் ப்ரூவ் பண்ண தான் போறோம். பார்த்துட்டே இருங்கோ. நம்ம புட்சா தனத்தை இப்படிலாம் காமிக்க வேண்டியிருக்கு. இவன் தான்டா மனுஷன், பின்னிட்டான்டா. ஹேட்ஸ் ஆஃப் டா. மச்சான் அவன் கலாய்ச்சிட்டு போறான், பாராட்டுற. டேய், காமெடினா சும்மா இல்லடா. கவுண்டமணினா செந்தில் வேணும், வடிவேலுனா சிங்கமுத்து வேணும், விவேக்னா மயில்சாமி வேணும். அவன் சோலோவாவே காமெடி பண்ணி 4 நிமிஷம் சீனை ஹோல்ட் பண்ணிட்டு போயிருக்கான்டா. இவன் தான்டா கலக்க போவது யார் காமெடி கிங்.